நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு மிக அவசியமான பண்புகள்ல ஒண்ணு மன்னிப்பு. இதுதான் நம்ம எல்லாருக்கும் கஷ்டமானது. மன்னிப்பு. மன்னிக்காத மனுஷனே இல்லை. என் பேரே சின்னப்பன். பெருசா பாடினா நீங்க வந்து எல்லாம் கோச்சிக்கிங்க. ஒரு சின்ன பாட்டு, சாப்பா கொடுப்பா, சும்மா சாப்பா மட்டும் கொடு, வேற ஒன்றும் வேணாம். அவ்வளோதான். சாப்பா மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன். எண்ணிக்கையில்லாத நம் பிழையை இறைவன் மன்னித்து மறந்தாரே. இல்லையே மண்ணில் வாழ்வார் யாரே? ஹலோ, 6 கட்டை அப்படி இறக்கிங்க, 5 கட்டை. சுந்தர மழலைகளை சுட்டெரித்த நெருப்பை மன்னித்து மறந்து விட்டோம். நம் சொந்தங்களை சொத்துக்களை கொண்டு போன கொடும் சுனாமியை மறந்து விட்டோம். கும்பகோணத்துல 20 பசங்களை நெருப்பு மனுஷன் சுனாமியை மறந்து விட்டோம். எந்த மனிதன் குற்றம் புரியவில்லை, இங்கு மன்னிப்பு இல்லையே, மறுவாழ்வில்லையே. மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன். தன்னை போல அயலாரை அன்பு செய்யும் மாந்தர் மன்னித்து மறந்திருப்பார். பிறரை மன்னித்திட மனமின்றி வெறுப்போர்கள் தீரா நோய்களில் உழன்றிருப்பார். மன்னிப்பவர்க்கே குற்றம் மன்னிக்கப்படும் என்று நம் தேவன் இயேசு நம்மை மன்னிக்கவே வந்தாரே. மன்னிப்பவன் தான் மனிதன், மன்னித்து மறப்பவன் மனித தெய்வம். மன்னிப்பவன் தான் மனிதன். சிலுவை லூகாஸ் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தந்தையே இவர்களை மன்னித்தருளும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள்.